ஹாய், ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு செயின் தான் மேக் பண்ண போறோம். செயின் அண்ட் அதுக்கு மேட்சிங்கா இயரிங்கு. நம்ம லாஸ்ட் வீடியோல கம்மல் மேக் பண்ணியிருந்தோம்ல, அது ஃபினிஷிங் தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம. லாஸ்ட்டாக ஒட்டியிருந்தோம் இல்லையா, அந்த OHP ஷீட்லாம் அந்த ஷீட்டை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இயரிங் பேஸ் வந்து ஒட்டியாச்சு. அதை வந்து நல்லா ட்ரை ஆன பிறகு கட் பண்ணுங்கள். ஃபினிஷிங் வந்து நல்லா வரணும், ஃபினிஷிங் நல்லா இருக்கணும், அந்த அளவு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நான் கம்மல் பேஸ் வந்து ஒட்டிட்டு இதுவும் நல்லா ட்ரை ஆகணும். அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அது வரைக்கும். அது ட்ரை ஆகிடுச்சுன்னா கம்மல் ரெடி ஆகிடுச்சு. பார்ட்டி வியர் தான் இந்த கம்மல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. அதே ஸ்டோன் செயினை வச்சு பெண்டன் ஹார்ட்டின் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து நான் பெண்டண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்காக கனெக்டர் போட்டிருக்கேன். செயின் கனெக்டர் அது. இப்போ நம்ம செயின் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த பேர்ல் எடுத்திருக்கேன். இது வந்து கிளாஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து கிறிஸ்டல் பீட். இது வந்து பல்ப் டைப்பில் ஷேப்பில் இருந்துச்சு. கிறிஸ்டல் பீட்ஸ் இது க்ரீன் கலரில் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு செயின் எடுத்திருக்கேன். இந்த செயினை வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து 4 பீஸாக கட் பண்ண போகிறேன். நீங்கள் மெஷர் பண்ணி கட் பண்ணுங்கள். நான் திரும்ப சொல்கிறேன், நான் மெஷர் பண்ணாமல் கட் பண்ணுறேன். நீங்கள் மெஷர் பண்ணி கட் பண்ணுங்கள். கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த செயினுக்கு பிட்வீனில் 2 செயினுக்கும் பிட்வீனில் வந்து இந்த பேர்ல் அண்ட் அந்த பீட்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நடுவில் வந்து அந்த செயினில் வந்து நம்ம ஹேங்கிங் கொடுக்க போகிறோம். அதுக்கும் செயின் வந்து தனியாக கட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு புரியுதுமான்னு தெரில எனக்கு. செயினை நீங்கள் மேக் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அந்த செயினோட அளவுலேயே கட் பண்ணுறேன். ஈவனாக இருக்கணும். 4 பீஸுமே ஒரே ஈவனில் இருக்கணும், இல்லைனா செயின் வந்து உங்களுக்கு நல்லா இருக்காது. பேர்ல் வந்து மேலே கீழே இருக்க மாதிரி இருக்கும். பீட்ஸு ஒரே ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 பீஸ் தேவை நமக்கு. இந்த செயின் ஹேங்கிங்க்கு ஒரு பீஸ் தேவை. அது வந்து நீங்கள் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸில் தேவையோ அது கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம 4 பீஸ் கட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கட் பண்ணிவிட்டு இந்த பீட்ஸ் வந்து ஒரு கிறிஸ்டல் பீடு, ஒரு பேர்ல், ஒயிட் கலர் பேர்ல், அந்த மாதிரி போட்டு ஹேங்கிங் கொடுக்க போகிறோம் நம்ம. அதுக்கு வந்து ஐபின் எடுத்திருக்கேன் நான். ஐபின்னில் ஃபஸ்ட்டு ஒரு செயின் கட் பண்ணோம் இல்லையா, அந்த செயினும் இன்னொன்று வந்து அந்த பேர்ல் ஹேங்கிங் கொடுத்துருக்கேன் நான். ஹேங்கிங் கொடுக்க போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த செயினில் வந்து ஹேங்கிங் கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள். அதுக்கும் ஹைப்பினில் ஒரு பேர்ல், ஒரு அந்த கிறிஸ்டல் பீட் போட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு செயினில் ஹேங்கிங் கொடுத்துருங்க. ஹேங்கிங் கொடுத்துட்டு அந்த செயினை எடுத்து இதுக்குள்ளே அட்டாச் பண்ணுங்கள். ஹெட்பின் எடுத்துருங்க. அந்த ஹெட்பின்னில் ஃபஸ்ட்டு வந்து அந்த பீட்ஸை போட்டுருங்க, கிறிஸ்டல் பீட்ஸை. அதுக்கப்புறமா வந்து செயின் அட்டாச் பண்ணுங்கள். 3 செயின் அட்டாச் பண்ணோம். அதில் பாருங்கள், நல்லா 3 செயின் அட்டாச் பண்ணிட்டு தேவையான அளவு வச்சுக்கிட்டு பேலன்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்க பின்னை வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி விட்டேன் நான். அதை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் நமக்கு ஹேங்கிங். இந்த மாதிரி நீங்கள் நெக்லஸ் பார்த்துருப்பீங்க. அதை பேஸ் பண்ணி தான் நான் மேக் பண்ணியிருக்கேன். ஃபினிஷிங் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோ வேணும், இந்த வீடியோ உங்களுக்கு இந்த மாதிரி செயின் மேக்கிங் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் வந்து நமக்கு ஐபின் தான் தேவை. ஐபின்னில் ஒரு பேர்ல் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கிறிஸ்டல் பீட் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேர்ல். இந்த மாதிரி போட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. டைட்டாக ஃபோல்ட் பண்ணி நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க, இல்லைனா வந்து வெளியில் வந்துடும். இந்த மாதிரி வந்து நமக்கு 4 பீஸ் தேவை. 4 பீஸுமே மேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு விஷயம், அந்த கிறிஸ்டல் பீடு இருக்கு இல்லையா, அது பல்ப் டைப்பில் இருக்குல்ல, பெருசாக இருக்க சைடு வந்து கீழே வர மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லா சைடுமே ஒரே மாதிரி இருக்கணும்.
எல்லாமே ஒரே அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து அட்டாச் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு ஷேப் மாறிடும், அன்ஈவனாக இருக்கும். இப்படி தான் வரும். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஐபின்னில் போட்டு எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி வச்சுப்போம் நம்ம. நான் வந்து 4 கொடுத்துருக்கேன். உங்களுக்கு 2 போதும்னா 2ஓடவே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அது உங்களோட விருப்பம்தான். நான் வந்து 4 கொடுத்துருக்கேன். இது வந்து பிங்க் கலர் பீட்ஸ் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள், அது இன்னும் நல்லாயிருக்கும். என்கிட்ட பிங்க் கலர் இல்லை, க்ரீன் கலரில் தான் இருந்துச்சு கிறிஸ்டல் பீட். சரி, ஓகே. இந்த மாதிரி எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஜுவல்லரி மேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து இந்த செயினோட வந்து கனெக்ட் பண்ணிவிடுவோம். நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஐபின்னை லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி செயின்குள்ளே போட்டு மாட்டி விட்டுருங்க. மாட்டி விட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் என்னாச்சுன்னா, எனக்கு அந்த ஹேங்கிங் கொடுத்தேன் இல்லையா, அது வந்து கொஞ்சம் ட்ரபிள் ஆச்சு. அது என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், நீங்கள் ஃபஸ்ட்டு 2 செயின் இருக்கு இல்லையா, கனெக்ட் பண்ணுற செயின், அந்த 2 செயினையும் அட்டாச் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹேங்கிங்கை போட்டிங்கன்னா அந்த ஹேங்கிங் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். 2 கனெக்ட் பண்ணுற செயினும் மேலே போயிடும். இங்கே பாருங்கள், அதை நான் மாற்றி போட்டேன். இப்போ வந்து இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி வச்சு ஒவ்வொரு செயின்லேயும் அந்த ஐபின்னில் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்குல, மடித்து வச்சுருக்குல, அதை ட்விஸ்ட் பண்ணி செயின் அதில் மாட்டிட்டு மறுபடியும் அதை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிங்கன்னா செயின் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். செயின் அவ்வளோதான், முடிஞ்சுது. செயினோட லுக்கே இவ்வளோதான், இப்படி தான் இருக்கும். இப்போ என்னென்னா உங்களுக்கு செயின் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு செயின் அட்டாச் பண்ணணும், அவ்வளோதான். செயின் லுக் இப்படி தான் இருக்கும். மேக்ஸிமம் செயினோட லுக்கு சரி. என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? அவன்கிட்ட போய் கேட்டு வந்துடும். இப்போ இதுக்கு நம்ம செயின் அட்டாச் பண்ணிப்போம். தேவையான அளவு எடுத்து கட் பண்ணிக்கோங்க. உங்களோட சைஸ் என்னவோ அதில் முக்கால்வாசி வந்துடுச்சு இதுலேயே. இப்போது தேவையான சைஸ் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அதில் எவ்வளோன்னு பார்த்து கால்குலேட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நான் மெஷர் பண்ணாமல் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்து மெஷர் பண்ணி கட் பண்ணி அட்டாச் பண்ணுங்கள். இப்போ அதை நான் 2ஆக கட் பண்ணிக்க போகிறேன். அந்த செயினை 2ஆக கட் பண்ணிவிட்டு 2 சைடும் அட்டாச் பண்ண போகிறேன். இப்போ இதை கட் பண்ணிவிடுவோம். கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த செயின் வேஸ்ட்டாக போயிடுதுன்றதுக்காக அதை ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுவேன். இப்போ வந்து அதுக்கெல்லாம் டைம் இல்லை, கட் பண்ணி எடுத்துடுறேன். அந்த சின்ன குட்டி செயின் வேஸ்ட்டாக போயிடுதுன்னு சொல்லிட்டு நான் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுவேன். எடுத்துட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ணுவேன். இதுக்கப்புறம் இதில் பெருசாக வேலை இல்லை. இதை கனெக்ட் பண்ணிவிட்டு ஜம்ப்ரிங் அட்டாச் பண்ணிட்டு ஃபிஷ்ஷுக்கு அட்டாச் பண்ண வேண்டியது தான். ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் அட்டாச் பண்ணிவிடுவோம். டக்குன்னு அட்டாச் பண்ணவே முடியாது, ஒரு அவசரம்னா பண்ண முடியாது. இப்போ தான் வந்து சொதப்பிக்கிட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு வழியாக அட்டாச் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். செயின் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு இயரிங் பண்ணலாம். நம்ம இதே மாதிரி பண்ண போகிறோம். இது வந்து ஒரு கிறிஸ்டல் பீட், ஒரு பேர்ல், 2 மட்டும் போதும் கம்மலுக்கு. அதுக்கப்புறம் செயின் வேணும். செயின் வந்து நான் அந்த கவுண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஜம்ப்ரிங் 2 ஜம்ப்ரிங், ஒரு ஃபிஷ்ஷு, இதை வச்சு அட்டாச் பண்ணிவிடுங்க. ஜம்ப்ரிங் அட்டாச் பண்ணாமலும் இருக்கலாம் நீங்கள். இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுப்பாங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து சைஸ் பெரிய சைஸ் தான். இந்த செயின் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இது டபுள் லேயர் செயின்.
அந்த டெய்ஸி ஃப்ளவர் வச்சு ப்ரேஸ்லெட் பண்ணியிருப்பேன்ல, அந்த ஃப்ளவர் சார்ம் வச்சு பண்ணது இது. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ இது கம்மல் மேக் பண்ணிவிடுவோம். அதுக்கு எப்பவும் போல் 4 ஐபின் வேணும். இது வந்து கொஷின் மார்க் டைப்பில் இருக்கும்ல, அந்த ஹூக் இயரிங் இது. அதை எடுத்திருக்கேன். ஐபின்னில் ஃபஸ்ட்டு வந்து அந்த கிறிஸ்டல் பீட் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் பீட் போட்டிருக்கேன். போட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு செயின் கட் இதுக்கு வந்து செயின் தேவை. செயின் வந்து ஃபஸ்ட்டு வந்து 4 ஹோல் வரா மாதிரி கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து 6 ஹோல் வரா மாதிரி கட் பண்ணிட்டேன். கவுண்ட் பண்ணி தான் கட் பண்ணேன் நான். இல்லைனா ரொம்ப லென்த்தாக போயிடும். எனக்கு பெருசாக இருந்தால் பிடிக்காது, லென்த் அதிகமாக இருந்தால். உங்களுக்கு வேணும்னா கட் பண்ணிக்கோங்க, பெருசாக பண்ணி போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து 4 பீஸ் வந்து செயின் தேவை. 2 செட்டு வேணும். ரொம்ப ரோல் ஆகுது இன்றைக்கி. இதை கட் பண்ணி எடுத்துப்போம். செயின் வந்து நான் சொன்னேன் இல்லையா, 6 ஹோலும் 4 ஹோலும் ரெண்டுமே வந்து 2 தேவை. அப்போ தான் உங்களுக்கு ஒன்று மேலே ஒன்று கீழேன்னு வரும், பார்க்க அழகாக இருக்கும். அட்டாச் பண்ணிட்டு நான் வந்து அதில் செயின் அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபோல்ட் பண்ணுறேன் பாருங்கள். செயின் போட்டு அதுக்கப்புறமா அதை வளைச்சி விட்டுருங்க. இதே மாதிரி இன்னொன்றையும் அதே மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, வெளில வராத மாதிரி. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னொன்றையும் அதே மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. நான் கவுண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து இது வந்து பெரிய சைஸ். இதில் வந்து அதே மாதிரி ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதில் அட்டாச் பண்ணிப்போம் நம்ம. பாருங்க, உங்களுக்கு சைஸ் நான் வச்சு காட்டுறேன். இப்படி தான் வரணும் உங்களுக்கு. இப்போ இது வந்து அட்டாச் பண்ணிப்போம் நம்ம. ஹோல்ட் பண்ணதை ட்விஸ்ட் பண்ணி அதில் செயின் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிட்டு மறுபடியும் அதை ட்விஸ்ட் பண்ணி டைட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ இந்த 2த்தையும் எடுத்து அந்த அந்த ஹூக் இருக்கு இல்லையா, ஹூக் இயரிங், அதில் இருக்க அந்த ஹோல் ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள், அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த 2 செயினையும் ஆட் பண்ணிவிடுங்க. உள்ளே போட்டுட்டு மறுபடியும் அதை ட்விஸ்ட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் கம்மல் எப்படி இருக்குன்னு. அதுக்கு மேட்சிங்காக கம்மலும் ரெடி பண்ணியாச்சு. நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். கம்மல் செட்டு ரெடி ஆகிடுச்சு நமக்கு. கம்மலும் செயினும் மேட்சிங்காக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், வீடியோவை எவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். சரி, ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், டாடா, பாய்.